நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஜயராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 228வது வீடியோ. இது பேசக்கூடிய நிர்பந்தம் வந்து எனக்கு என்னென்னா, ஒரு நண்பர், இந்த என்னுடைய இது யூடியூப்பை ரெகுலராக பார்க்குறவர், பேச்சியம்மனை பற்றி பேச்சியம்மனை பற்றி பேசுங்க. ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், அவருக்கும் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் வந்து நான் பேசுகிறது கிடையாது. ஐ எம் நாட் அக்கஸ்டம் டு சர்டன் திங்ஸ். ஸோ அதனால் அவர் கேட்டாலும் சரி, திருவாவடுதுறை ஆதீனம் புக்கை எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. எங்கேயுமே பேச்சியம்மனை பற்றி இல்லை. ஸோ இல்லாத பொருளை நானே வந்து கற்பனையாக பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி திருப்பி எல்லா புக் ஷெல்ஃபில் இருக்க எல்லா புக்கும் பார்க்கும்போது ராமநாத சிவாச்சாரியார் போட்டிருக்கார். அவர் வந்து திருக்கோலக்கா இந்த புத்தகத்தில் ஷாக்தம்னு ஒரு புத்தகம், திருக்கோலக்கா ராமநாத சிவாச்சாரியார் கிரீட் ரைடிங்லாம் வாங்கினார் அந்த காலத்தில். இது வாங்கி 10 வருஷம் ஆகிடுது. இன்றைக்கி வேறு ஏதோ இன்ஃபர்மேஷனுக்கு பொன்னியம்மனை பற்றி தேடி இந்த புக்கை பார்க்கும்போது பார்த்தா அதில் பேச்சியம்மன் இருந்தது. சரி, உடனடியாக வந்து அவர் மார்க் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் அந்த புக்கை. கட்டாயம் வந்து அவருக்கு சொல்லி ஆகணும். அதுட்டு நான் ஹேவிங் நோன் த சப்ஜெக்டு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். நான் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க இருக்கிறத வந்து நான் படிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து பெருசாக எதுவும் படிக்கல அதில். பட் இதனால் வந்து இந்த அம்பாளோட வரலாறு விட்டு போயிருக்குது. இது திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் யந்திரம் மந்திரம் எல்லாம் போட்டிருக்கா. பேச்சியம்மனை பற்றி இல்லவே இல்லை. அதாவது தெய்வ திருவுருவங்கள், மேனிகள், மந்திரங்கள், யந்திரங்கள் இந்த மாதிரி புக்கு இருக்குது. அப்புறம் மகா சிவசக்தின்னு இருக்குது, அதுலேயும் காணும். அது மாதிரி எல்லா புக்கிலையும் பார்த்து எதுலேயுமே காணும். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வால்யூம்ஸு. துர்கா புக்கிலையும் காணும். அது இதில் ராமநாத சிவாச்சாரியா போட்ட புக்கில் நம்பர் ஆஃப் பேஜஸ் லிமிட்டடு, பட் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றியெல்லாம் தெரியணும்னா இந்த புக்கு வாங்கினா போதும். இதெல்லாம் போல்டு லெட்டர்ஸாக. ஸோ பேச்சியம்மனை அவருக்காக நான் வந்து இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன். இப்போ இந்த பேச்சியம்மனை பேச்சாகிறது ரொம்ப படுத்த பெண்மணி, கையில் குழந்தைய வச்சுட்டுருக்கா. வந்து இந்த மாதிரி தான் காமிச்சிருக்கா ரூபம். வயசான லேடி. சில வடிவங்கள் வந்து வேற இருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் பார்த்தா பயமாகவே இருக்குது நமக்கு. பேச்சியம்மன், பேச்சாயி எல்லாம் ஒன்று தான். இது வந்து நாக்க தொங்க போட்டுட்டு கையில் குழந்தையோடு இருக்காவோ, இது பேச்சியம்மன் தான். இது நிறைய பேர் குலதெய்வமாக இருக்குது. அது எதுக்காக அவர் கேட்டுக்கார பாவம். அவர் குலதெய்வ தேடலில் அந்த அம்பாளை பற்றி எனக்கு தெரியணும்னு ரொம்ப நாளாக கேட்டிருக்கார். இந்த இருக்க 100 தடவை கேட்டிருப்பார் போலக்கு. எனக்கு அது மனசுலேயே ஓடிந்து அவர் கேட்குறாரு, எங்கேயாவது பார்க்கணுன்ட்டு. இது ஒரு பெண்மணியை தன் மடியில் போட்டுட்டு கிழிக்கிறா, குடலை மாற்றி மாலையை போட்டுக்கிறாவோ. இதெல்லாம் பேச்சியம்மன் தான். நான் கையில் வந்து அந்த வயிற்றில் இந்த குழந்தைய எடுத்துடுறா. ஸோ இதெல்லாம் பேச்சியம்மனுடைய உருவங்கள் காமிக்கிறேன் நான். இப்போ அவர் வரலாறு பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலம் படிக்கிறேன் நான். முன்னொரு காலத்தில் வல்லாளன் என்ற அரசன் தனக்கு சகல வல்லமையும் உலகை ரட்சிக்கும் உத்தமமான பிள்ளை வரம் என்று விரும்பி பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறார். யார்? வல்லாளன் என்ற ராஜா. தவத்திற்கு இறங்கிய பிரம்மன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, உலகை ரட்சிக்கும் மகன் வேண்டும் என்று கேட்க, பிரம்மனும் அப்படியே வரம் தந்தான் என்று மறைந்தார். சில காலத்தில் வல்லாளன் மனைவி கருவுற்றாள். இதனை அறிந்த தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் கூடி கருவிலுள்ள சிசு பிறந்து வளர்ந்தால். ஏன்னா வந்து வல்லாளன் அரசன் போட்டுக்கலாம், அசுரனா இருக்கும்போது சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஸோ தேவர்களாக ஒன்று கூடி கருவிலுள்ள சிசு பிறந்து வளர்ந்து வந்தால் உலகத்தையும் நம்மை அழித்து விடுவான் என வருந்திட, அதனை அறிந்த சரஸ்வதி தன் கணவனான் பிரம்மதேவரால் அவரை கோச்சிக்கிறார். நீங்கள் மாதிரி வரம் கொடுத்துட்டு வந்துடுறல, இதனால் இப்போ தேவர்களாம் பயப்படுறாள அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பிரம்மதேவ அந்த வரத்திற்கு பரிகாரம் தேட விரும்பி மிகுந்த கோபத்தோடு சென்று அந்த வெள்ளாளனை தன் காலினால் மிதித்து கொண்டு அவன் மனைவியை தன் மடியில் கடத்தி அவள் கர்ப்பத்தில் உள்ள சிசுவை எடுத்து அவள் குடலை மாலையாக அணிந்து பேச்சு காளியாக வழங்கினார். சரஸ்வதி தான் பேச்சியம்மனாக மாறுறான்னு வருது. இந்த இவர் ராமநாத சிவாச்சாரியார் போட்ட புத்தகத்தில் இப்படிதான் சொல்லியிருக்கா. ஸோ சரஸ்வதி இப்படி இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது நமக்கு. ஆனால் வந்து அவள் கோபமான உருவெடுக்கும் போது மாறி காளியாட மாறிடுறாவோ. ஸோ இந்த குடல் எடுத்து மாலையாக போட்டுக்கிறா,
பேச்சு காளியாக விளங்கினாள். அது முதல் அவள் தீயவர்களை அழித்தும் நல்லவர்களை காத்தும் வரும் பேச்சாயி அம்மனாக வாகீஸ்வரின்னு ஒரு ரூபம் இருக்கு. அது வந்து பிரம்மா சரஸ்வதி இவாளுக்கு சில பேர் ஈஸ்வர வடிவமாக சொல்கிறாங்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவாச்சாரியர்லாம் பேசிக்கலாம் அவளை ஈஸ்வரன்னு சொல்கிறேன். கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது இந்த வாகீஸ்வர பூஜை தான் முதல்ல ஆரம்பிப்பேன். மக்கள் வழிபட்டு வந்ததால் அவளுக்கு வந்து பைச்சாயின்னு பேர் வந்துட்டு. இந்த வரலாறு இவளை கிராம தேவதையாக ஸ்ரீ மாரியம்மன் கோவிலை தனிக்கோவிலாக வைத்து வழிபட்டு வந்தனர். இவருடைய தோற்றம் மிக பயங்கர வடிவத்தில் உள்ளது. இவருடைய வடிவத்தை ஆகம தியான ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது. சமஸ்கிருத ஸ்லோகம் என்ன சொல்றது பார்க்கலாம். ரத்தவர்ணா சகப்பு கலரில் இருக்க, திபுஜாம் 2 கை இருக்கு, கோரவக்திராம் த்ரீநேத்ரகாம் கோரமாக இருக்க, 3 கன்று உடையவள், குந்தனம் ஊர்த்து கேசஞ்ச ஆஸ்யோத் கடன சம்யுதாம் கஷ்கோதரஞ்ச ஜங்கோர்த்வே சூஷ்ம வஸ்திராங்க பூஷணம் பாதாந்தே வல்லாளேந்திரியச தத் பத்னீச்ச திவி ஹஸ்தகே தத் பூர்ண கர்ப்ப வேதின்யாம் அந்தஸ்கரோசிதாம் தசமாம் சஞ்சித்ராம் சவ்யஹஸ்தேன பக்ஷணி சர்யேது ஷூரிகம் சைவ பத்மம் சக்கரஞ்ச தண்டகம் வாம டமருக கேடஞ்ச ஜம்படம் சக்கரஞ்ச வச மகாகண்டே சம்யுக்தாம் சூலம் பிரகாரமேவச கிதியேஷம் கோர ரூபேந்த பேச்சு காளியம்யா உபாபையே. பார்வதியின் கோப வடிவமே காளியாகும், சரஸ்வதியின் கோப வடிவமே பேச்சியாகும். பேச்சி வாக்குக்கு அதிபதி சரஸ்வதி. பேச்சி ஆயி தாய், பேச்சி ஆயி. ஓம் ஐம் க்ளீம் ஐம் வாகீஸ்வரியே நமக. இதான் மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஐம் வாகீஸ்வரியே நமக. 3ஆம் முறை சொல்கிறேன். ஓம் ஐம் க்ளீம் ஐம் வாகீஸ்வரி. 2 இடத்துல வருது ஐம் ஐம். இந்த ஐம்ன்ற பீஜம் வந்து சரஸ்வதி பீஜம். ஓம் ஐம் க்ளீம் ஐம் வாகீஸ்வரியே நமக. இதுதான் பேச்சாயி மந்திரம். இதுதான் இந்த கிராம தேவதையாக வழிபடப்படுற பல பேருக்கு குலதேவதையாக இருக்க. இன்றைக்கி தான் எனக்கு கிடைச்சிது. அவர் மன்னிக்கணும். என்ன எனக்கு இவ்வளோ நாள் கிடைக்கல, எவ்வளோ புத்தகம் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல என்னால். ஸோ இது வந்து எங்கள் இதில் இருக்குன்னா ராமநாத சிவாச்சாரியார் எழுதிய சாக்தம்ன்ற புத்தகத்தில் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். பிரமாணம் எனக்கு தான். இவ்வளோதான் இந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இதுலேருந்து நான் நிறைய இன்றைக்கி விஷயங்கள் சில பார்த்ததுனால இதுலேருந்து சில இதெல்லாம் வந்து பகல் வேளையில் பேசும்போது நான் வந்து உங்களுக்கு பரிமாறுறேன். அதெல்லாம் இதோட இந்த 228வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.